தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நெல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி காட்டியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏபிஎஸ்க்கு கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன முழக்கங்களை தெரிவித்து வருகிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். ஏபிஎஸ்க்கு கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. நெல்லை வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன முழக்கங்களை தெரிவித்து அவருக்கு எதிராக கருப்பு கொடியை காட்டி வருகிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கருப்பு கொடி காட்டி வருகிறார்கள். ஏபிஎஸ்ஸிற்கு கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போலித்தேவர் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன முழக்கங்களை தெரிவித்து அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி வருவதால் அங்கு பெரும் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். 3 நாள் சுற்றுப்பயணமாக தற்போது நேற்று இன்று நாளை உள்ளிட்ட 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறாரு. அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகள் முன்னெடுத்து தற்போது அந்த வேலைகளை ஆரம்பிச்சு அதன் அடிப்படையில அதிமுக தலைப்பில நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில இன்று மாலை 5:30 மணி அளவுல டவுன் பகுதியில பிரச்சாரத்தை முடித்துவிட்டு 2வது இடமான பாளையங்கோட்டைக்கு பிரச்சாரத்துக்காக வந்துட்டு இருந்தாரு. அதாவது திருநெல்வேலி பகுதிக்கு உட்பட்ட தேவர் சிலை அப்படிங்கிற பகுதியில இருக்கிற அந்த பகுதிக்கு வண்டி வந்துட்டு இருந்தப்போ போலித்தேவர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில பிரதிநிதிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை திரும்ப போ சொன்னதோட இல்லாம அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டுறதோட அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான கண்டன குரல்களை எழுப்பிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் பிரச்சாரம், அதாவது அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு புகுந்த இவங்க இவ்வாறு செஞ்ச ஒரு சூழ்நிலையில அதிமுகவினர் மத்தியில இது ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இதை பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை காரணமா இது நடந்ததா அல்லது என்ன காரணமா நடந்தது அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமை தற்போது விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டு இருக்குது. அதாவது அவர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் வந்துட்டு இருந்த வாகனத்துக்கு முன்னால வந்துட்டு இருந்த வண்டியை மறிச்சு இவ்வாறு பண்ண நிலையில அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் அவங்க அப்புறப்படுத்தினாங்க. தொடர்ந்து இது குறித்து கட்சி நிர்வாகிகள் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, அதாவது இந்த மாதிரி இந்த குழுவை சார்ந்தவங்கன்னு சொல்லி தெரிய அதன் அடிப்படையில தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போது அவர் பாளையங்கோட்டையில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் இந்த பிரச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில இவ்வாறு போயிருக்கா அப்படிங்கிறது குறித்து தற்போது போலீசாரும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிந்து, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.